ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம மெக்சிகோவில் இருக்கிற துலூம் என்ற நகரத்துக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா கேன்குன் பக்கம் இருக்குங்க. இப்போ துலூமில் இருக்கிற சனேட்டே நேச்சுரல் சிங்க்குன்னுவாங்க. ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்து கிறிஸ்டல் வாட்டர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போட்டிருக்கோம். அந்த நேச்சுரல் சிங்க் எப்படி உருவாகுதுன்னா, இந்த பாறைங்கள்லாம் வந்து இது வர எப்படி சொல்கிறது, விலகிற போது உருவாகிற சிங்க், அதாவது ஹோல் ஓட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு தெரியுதுங்களா? நல்லா இருக்குங்களா? நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டு கீழே இறங்க போகிறோம். காட்டிலேருந்து வர நீரூற்று அதெல்லாம் இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. அதாவது இந்த நீரூற்றுங்க நல்லா இருக்குங்களா? பாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கிளியர் வாட்டர். நம்ம எல்லாம் மூவிஸில் தான் பார்த்துருப்போம். இப்போ நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லாம் ஃபாரினர்ஸ் தான். நமக்கு எங்கே போனாலும் ஃபாரினர்ஸ் தானே, ஒயிட்டாக இருந்தால். பட் அவங்கெல்லாம் இங்கே மெக்சிகன்ஸ். சரிங்க, நெக்ஸ்ட்டு கீழே போய் பார்ப்போம். அந்த நேச்சுரல் சிங்க்கு ஒரு கேவ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது கீழே இறங்கி போகிறது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் பார்த்துட்டு போயிடுவோம். எப்படி இருக்குது இந்த சிங்க் உருவாகிருக்கு பாருங்கள். எப்படி இயற்கையோட படைப்பில் எல்லாமே அழகு தான் இல்லைங்களா? இது ஒரு விதமான அழகுங்க. நல்லா இருக்குங்களா? நான் இந்த இடத்த சொன்னேங்க. இங்கெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு தெரியல. வாட்டர் வேஸாக தான் இருக்கும், தண்ணி வர வழிங்க. நல்லாயிருக்கு. ஸ்விம்மிங் தெரிஞ்சால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். எனக்கு தெரியும், எங்கள் கூட வந்திருக்க நண்பருக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஸோ அதையும் பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ பாருங்கள் ஊற்று, நம்ம கிணறுலாம் ஊற்று வர்றதை பார்த்துருப்போம். அது சின்ன சின்னதாக இருக்கும். காட்டில் பாருங்கள் அந்த ஊற்று எப்படி இருக்குன்னு, அருவி போல் இருக்குங்களா? சரிங்க, கிட்ட போயிடுவோம். கீழே இறங்கி போனோம். இன்னும் 2 இடம் கீழே போயிட்டு பார்ப்போம். இதுவே கேவ் சூப்பராக இருக்குங்க. இந்த வாட்டரும் நல்லாயிருக்கு, பட் இதுவும் நல்லாயிருக்கு. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிடுவோம். ப்ராப்ளி ஃபஸ்ட் யூடியூப் சேனல் இதை கவர் பண்ணுறது இந்தியாவிலேருந்து நினைக்கிறேன். அதுவும் நம்ம தமிழ் சேனல். நான் யூடியூப்பில் போட்டு பார்த்தேன் வேறு யாராவது கவர் பண்ணியிருக்காங்களான்னு. நம்ம வேட்டுக்கு நண்பர் ஜோலார்பேட்டைக்காரர், அவரும் மெக்சிகோ வந்தார், பட் இதை கவர் பண்ணல. ப்ராப்ளி அவர் நெக்ஸ்ட் டைம் கவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ணிவிடுவோம். எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? நம்ம கைடு வந்து போகிறாங்க, ஏன்னா இன்றைக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும். அதனால் கீழே போக சொல்கிறாரு. கீழே வந்துட்டோம். நம்ம நண்பரை வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. போயிடுவோம். ஏங்க, இயற்கையோட அழகை யாராலும் மிஞ்ச முடியாது சொல்லுவாங்க இல்லையா? இயற்கை என்னென்னமோ விதமான அழகு கொடுத்துருக்கு. இப்படி ஒரு நேச்சுரல் ஹோல், நேச்சுரல் சிங்க்குங்கிறாங்க செனோட்டே அவங்க மாயன் லாங்குவேஜில். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இங்கே மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே போகணுன்னு தான் பயம், பட் டிவைஸ் உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு வெளியவே இருக்கேன்.
போகிறேங்க. ஃபோன் உள்ளே போனாலும் பரவாயில்லன்னு போய் ரிஸ்க் எடுக்கிறேன். எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போங்க. நல்லா இருக்குங்களா? எப்படி இருக்குங்க? ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி எடுத்துட்றேன். மேபி நான் அவ்வளோ கேமரா ஒர்க்கில் அவ்வளோ நல்லாலாம் இல்லை, பட் கவர் பண்ணுறேன் முடிஞ்ச வரையும். எடுக்கிறேன். உங்கள் சைடு தான் வரேன். நம்பர் பாருங்கள், ஸ்விம்மிங் தெரியாத எவ்வளோ தைரியமாக வந்திருக்காரு. போகலாங்களா ப்ரோ? நான் அப்படியே பேக் சைட்லேயே அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். மெதுவாங்க ஒன்றும் பிரச்சனை. Okay. 30 seconds.